Hi, hello and welcome. This is A. Charulata from Changalpet, St. Paul's. இன்னைக்கு கிளாஸ் 12 அக்கௌண்டன்சில யூனிட் 9 ரேஷியோ அனாலிசிஸ் போயிட்டு இருக்கு. அதுல இந்த மாடியூல்ல நம்ம டர்ன் ஓவர் ரேஷியோவுக்கான ஃபார்முலாஸும் இந்த மாடியூல்ல பார்க்க போறோம். ஏற்கனவே நம்ம கிளாசிபிகேஷன் ஆஃப் ரேஷியோஸ்ல இந்த ஃபங்க்ஷனல் கிளாசிபிகேஷன்ஸ் பார்த்திருக்கோம். அதுல வந்து liquidity ratio and long term solvency ratio பார்த்தாச்சு. பார்க்கலனா please go through my previous video, have a better understanding, then come to this module. Okay, so இந்த மாடியூல்ல நம்ம பார்க்க போறது turnover ratio. ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த liquidity ratioவும் long term solvency ratioவும் நமக்கு வந்து அந்த is to அப்படிங்கிற ரேஷியோ ஃபார்மேட்ல போயிட்டு இருக்கும். பட் இந்த turnover ratioவை நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா எப்படி கண்டுபிடிக்க போறோம்னா டைம்ஸ். It will be indicated in times. Times na itana times abdingra mari. I'll explain you while doing the formula. Okay. So this is a module. This we are going to see in this module. Liquidity ratio la rendu, current ratio and quick ratio. Long term solvency la 3 formulas. Debt equity ratio, propriety ratio and capital gearing ratio. But in turnover ratio la we have 4. Stock turnover ratio, trade receivables turnover ratio, trade payables turnover ratio and fixed asset turnover ratio. Okay. நமக்கு இந்த turnover ratio அப்படினா என்னன்னா இது என்ன இண்டிகேட் பண்ணும் அப்படினா it shows the efficiency of the assets or other items have been used in order to get the revenue. அதுக்கு தான் நம்ம இந்த turnover ratio இதுதான் இண்டிகேட் பண்ணும் இது. Okay, இது வந்து இந்த turnover ratio we can call it as activity ratios or also efficiency ratios. இது வந்து எவ்வளவு ஸ்பீடா அந்த ஐட்டம்ஸ் வந்து மூவ் ஆகுது அப்படிங்கறது காமிக்கும். And then it is always expressed in times. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி turnover ratio are expressed in times. நான் வந்து என்ன சொன்னேன்னா இந்த T அப்படிங்கிறதுக்கு times அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? Now I'll tell you how to easily remember the formula for the turnover ratio. First வந்து inventory turnover ratio அப்படின்னு சொல்லினேன். Inventory is nothing but the stock. Inventoryனாலும் stockனாலும் ஒண்ணுதான். Okay, இது என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா number of times the inventory is turned over to make the revenue. Revenueனா income. Okay, during the particular accounting period. So இந்த cost of revenue வந்து amount of inventory ஓட கம்பேர் பண்ணி பார்த்து இத்தனை டைம்ஸ் இது டர்ன் ஓவர் ஆயிருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதா இந்த ஸ்டாக் ஆர் இன்வென்ட்ரி டர்ன் ஓவர் ரேஷியோ. சரி, இப்போ இந்த இன்வென்ட்ரி இதை வந்து நம்ம யூஸ்வலா இன்வென்ட்ரி டர்ன் ஓவர் ரேஷியோ தான் சொல்லுவோம். உங்களோட இதுக்காக வேண்டி இது ஸ்டாக் அப்படின்னு எழுதிருக்கேன். ஓகே, இட் இண்டிகேட்ஸ் இன்வென்ட்ரி இண்டிகேட் ஸ்டாக். ஓகே, நவ் இப்போ இந்த டர்ன் ஓவர் ரேஷியோல நமக்கு வந்து இன்வென்ட்ரி, ட்ரேட் ரிசீவபிள், ட்ரேட் பேயபிள், பிக்ஸட் அசெட் இருக்கு இல்லையா? இது எல்லாத்தையுமே நம்ம எதை கண்டுபிடிக்கிறோமோ இன்வென்ட்ரினா அதை வந்து நம்ம டினாமினேட்டர்ல போட்டுக்கணும். இன்வென்ட்ரி டர்ன் ஓவர் ரேஷியோ. அதே மாதிரி ட்ரேட் ரிசீவபிள்ஸ் அப்படின்னா அந்த ட்ரேட் ரிசீவபிள்ஸ் டர்ன் ஓவர் ரேஷியோவை கீழே போட்டுக்கணும். ட்ரேட் பேயபிள்ஸ் டினாமினேட்டர்ல போட்டுக்கணும். பிக்ஸட் அசெட் டினாமினேட்டர்ல போட்டுக்கணும். ஓகே, நவ் we will see first the inventory turnover. சரி, இப்போ இது வந்து இன்வென்ட்ரி அப்படின்னு சொன்னா ஸ்டாக்னு சொல்லியாச்சு. ஸ்டாக் அப்படின்னா நமக்கு வந்து போத் ஓப்பனிங் ஸ்டாக், க்ளோசிங் ஸ்டாக் இருக்கும். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதை வந்து ஆவரேஜ் இன்வென்ட்ரி அப்படின்னு போட்டுக்கணும். இந்த ஓப்பனிங் ஸ்டாக்கையும் க்ளோசிங் ஸ்டாக்கையும் ஆட் பண்ணி டிவைடட் பை 2 போட்டோம்னா we get average inventory turnover ratio. சரி, இந்த இன்வென்ட்ரியை வந்து நம்ம எதோட நம்ம கம்பேர் பண்ண போறோம் அப்படின்னா ரெவென்யூ ஃப்ரம் ஆபரேஷன். ரெவென்யூ ஃப்ரம் ஆபரேஷன்னா இஸ் நத்திங் பட் சேல்ஸ். ஸோ ரெவென்யூ ஃப்ரம் ஆபரேஷன்ஸ் பை ஆவரேஜ் இன்வென்ட்ரி அப்படின்னு போடுறோம். இப்போ இந்த இன்வென்ட்ரி அப்படிங்கிறது ஸ்டாக்னு சொல்லியாச்சு. இந்த ஸ்டாக்கை வந்து நம்ம எப்பவுமே காஸ்ட் பிரைஸ்ல தான் எடுப்போம். ஓகே, ஸோ இந்த காஸ்ட் நம்ம இன்வென்ட்ரியை காஸ்ட் பிரைஸ்ல எடுக்கிறதுனால இந்த சேல்ஸையும் we have to take it into the cost price. அப்போ நம்ம அத சேல்ஸ் வந்து எப்படி காஸ்ட் பிரைஸ் மாத்த முடியும் அப்படின்னா அதுக்காக தான் நம்ம காஸ்ட் ஆஃப் ரெவென்யூ ஃப்ரம் ஆபரேஷன்ஸ் எழுதிக்கிறோம். ஓகே, இன்ஸ்டெட் ஆஃப் ரைட்டிங் ரெவென்யூ ஃப்ரம் ஆபரேஷன்ஸ் we are writing it as cost of revenue from operations. So இப்போ இந்த காஸ்ட் ஆஃப் ரெவென்யூ ஃப்ரம் ஆபரேஷன்ங்கிறது சேல்ஸ். அப்ப காஸ்ட் ஆஃப் ரெவென்யூ ஃப்ரம் ஆபரேஷன் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த சேல்ஸ்ல இருந்து நம்ம கிராஸ் ப்ராஃபிட்ட மைனஸ் பண்ணோம்னா we get cost of revenue from operation.
ஓகேவா? ஸோ ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்னா சேல்ஸ். இதை வந்து காஸ்ட் பிரைஸ்ல எடுக்கிறதுனால சேல்ஸையும் காஸ்ட் பிரைஸ்ல எடுக்கணுங்கிறதுனால காஸ்ட் ஆஃப் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் எழுதணும் நியூமரேட்டர்ல. காஸ்ட் ஆஃப் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் இஸ் நத்திங் பட் சேல்ஸ்ல இருந்து கிராஸ் ப்ராஃபிட்டை சப்ராக்ட் பண்ணா நமக்கு கிடைக்கிறது தான் காஸ்ட் ஆஃப் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன். ஓகேவா? இந்த ட்ரேடிங் அக்கௌண்ட் நம்ம போடும்போது பாத்தீங்கன்னா ஓப்பனிங் ஸ்டாக், பர்ச்சேசஸ், வேஜஸ், இந்த டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி இந்த க்ளோசிங் ஸ்டாக்கை நம்ம மைனஸ் பண்ணா வி கெட் த சேல்ஸ். இப்போ இந்த சேல்ஸ்ல இருந்து இங்க வர கிராஸ் ப்ராஃபிட்டை மைனஸ் பண்ணா வி கெட் காஸ்ட் ஆஃப் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் அ ஃபார்முலா ஃபார் த இன்வென்ட்ரி டர்ன் ஓவர் ரேஷியோ. ஓகே, இன்வென்ட்ரி டர்ன் ஓவர் ரேஷியோனா அதை நியூமரேட்டர்ல போட்டுக்கோங்க. அதை வந்து ஆவரேஜ் இன்வென்ட்ரி டர்ன் ஓவர்னு போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ மேல நம்ம எதோட அதை கம்பேர் பண்றோம்? சேல்ஸோட கம்பேர் பண்றோம். காஸ்ட் சேல்ஸோட கம்பேர் பண்றதுனால காஸ்ட் ஆஃப் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன். இன்னொரு விஷயம், டர்ன் ஓவர் அப்படின்னாலும் சேல்ஸ் தான், ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ்னாலும் சேல்ஸ் தான். ஓகே, ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் இங்க வந்து ட்ரேடிங் அசெட் நம்ம எடுக்கிறதுனால என்ன பண்றோம்? we are buying and selling. சோ அந்த சேல் பண்றதுனால தான் நமக்கு ரெவென்யூ வருது ஒரு பிசினஸ்க்கு. அதனால தான் ரெவென்யூனா இன்கம் ஃப்ரம் த ஆபரேஷன். அப்படின்னா இங்க ட்ரேடிங்ல நம்ம என்ன பண்றோம்? சேல்ஸ் தான் பண்றோம். சோ அதுல இருந்து தான் நமக்கு இன்கம் வருது. சோ இந்த ஸ்டாக்க அந்த சேல்ஸோட நம்ம கம்பேர் பண்றோம். தட் இஸ் கால்ட் அஸ் இன்வென்டரி டர்ன் ஓவர் ரேஷியோ. ஓகே, சோ அகெயின் இன்வென்டரி டர்ன் ஓவர் ரேஷியோவை, த டர்ன் ஓவர் இஸ் நத்திங் பட் சேல்ஸ். நம்ம வந்து ஸ்டாக்கை சேல்ஸோட கம்பேர் பண்றோம். இது வந்து காஸ்டா எடுத்துக்கிறதுனால சேல்ஸையும் காஸ்ட் பிரைஸ்ல நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் இல்லையா, காஸ்ட் ஆஃப் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் டிவைடட் பை ஆவரேஜ் இன்வென்ட்ரி. ஸோ இந்த ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ங்கிறது சேல்ஸ் தெரிஞ்சு போச்சு. காஸ்ட் ஆஃப் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா சேல்ஸ்ல இருந்து கிராஸ் ப்ராஃபிட்டை மைனஸ் பண்ணா வி கெட் த காஸ்ட் ஆஃப் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன். அடுத்தது இந்த ஆவரேஜ் இன்வென்ட்ரி எப்படி கண்டுபிடிக்கணும்? opening inventory plus closing inventory divided by 2 give you the average. because ரெண்டுமே இருக்கும், ஓப்பனிங் இருக்கும், க்ளோசிங் இருக்கும். அதோட ஆவரேஜை எடுத்து நம்ம கீழே போட போறோம். அடுத்தது இந்த டர்ன் ஓவர் ரேஷியோ எல்லாத்துக்குமே ஒரு என்ன சொல்றது, கன்வர்ஷன் பீரியட் அப்படின்னு சொல்லி இன்னொரு ஃபார்முலாவை நம்ம அப்ளை பண்ணி இருக்கும். அதுக்கு பேர் என்ன அப்படின்னா இன்வென்ட்ரி கன்வர்ஷன் பீரியட். இன்வென்ட்ரி கன்வர்ஷன் பீரியட் அப்படின்னா அந்த டைம் டேக்கன் டு செல் திஸ், எவ்வளவு நாள் எடுத்தது இந்த ஸ்டாக்கை நம்ம சேல் பண்றதுக்கு அப்படின்னு இண்டிகேட் பண்றதுதான் இந்த இன்வென்ட்ரி கன்வர்ஷன் பீரியட். ஓகேவா? இது வந்து யூசுவலா இல்ல டேஸ்ல கேட்கலாம், இல்ல மந்த்ஸ்ல கேட்கலாம். டேஸ்ல கேட்கும் போது நம்பர் ஆஃப் டேஸ் இன் இயர், தட் இஸ் 365 டிவைடட் பை நம்ம இன்வென்ட்ரி டர்ன் ஓவர் ரேஷியோ கண்டுபிடிச்சிருப்போம்ல, அதை எடுத்து இங்க போடணும். ஓகேவா? சப்போஸ் இன் கேஸ் ஆஃப் மந்த்ஸ் அப்படின்னும் போது நம்பர் ஆஃப் மந்த்ஸ் இன் இயர், மந்த்ஸ் கேட்கும் போது நம்பர் ஆஃப் மந்த்ஸ்னா என்ன, 12 இல்லையா? சோ நம்பர் ஆஃப் மந்த்ஸ் இன் a year divided by inventory turnover ratio. Okay, so this is the calculation of அந்த ஸ்டாக் வந்து எப்ப நம்ம கன்வெர்ட் பண்றோம், எவ்வளவு பீரியட் எடுத்துக்கிறோம் அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த இன்வென்ட்ரி கன்வர்ஷன் பீரியட். சோ டர்ன் ஓவர் ரேஷியோல 4 இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் நம்ம பாக்குறது ஸ்டாக் டர்ன் ஓவர் ரேஷியோ. ஸ்டாக்னாலும் இன்வென்ட்ரினாலும் ஒன்னு, தட் இஸ் இன்வென்ட்ரி டர்ன் ஓவர் ரேஷியோ. இதுக்கு நம்ம ஃபார்முலா போடும்போது என்ன என்ன ரேஷியோ கண்டுபிடிக்கிறோம், இன்வென்ட்ரி, அதை நம்ம டினாமினேட்டர்ல போட்டுக்கிறோம் வித் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன். ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் அப்படிங்கிற எது மூலமா நமக்கு இன்கம் வருது, நமக்கு வந்து இங்க ட்ரேடிங் பண்றதுனால சேல்ஸ்னால நமக்கு ரெவன்யூ வருது, அந்த சேல்ஸோட இந்த ஸ்டாக்கை நம்ம கம்பேர் பண்றோம். பட் இங்க வந்து இதை காஸ்டா எடுத்துக்கிறதுனால இங்க என்ன பண்ணணும், காஸ்ட் ஆஃப் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணணும். காஸ்ட் ஆஃப் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் இஸ் நத்திங் பட் சேல்ஸ். டர்ன் ஓவர் அப்படின்னாலும் சேல்ஸ் தான். சோ இந்த காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும், அதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா சேல்ஸ்ல இருந்து கிராஸ் ப்ராஃபிட்டை நம்ம சப்ராக்ட் பண்ணனா we get the cost of revenue from operation. சோ மேல எப்படி வருது அப்படிங்கறத கண்டுபிடிச்சாச்சு. now average inventory. average inventory அப்படிங்கிறது என்னன்னா ஓப்பனிங் ஸ்டாக் பிளஸ் க்ளோசிங் ஸ்டாக் டிவைடட் பை 2 போட்டா we get this. ஓகே, now இதுக்கு வந்து கன்வர்ஷன் பீரியட் கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. சப்போஸ் இன் டேஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்பர் ஆஃப் டேஸ் இன் a year divided by inventory turnover ratio. if it is in the case of monthல calculate பண்ண சொன்னாங்கன்னா number of months in a year divided by inventory turnover ratio. so இந்த மாடியூல்ல நம்ம வெறும் inventory turnover மட்டும் தான் பார்த்திருக்கோம். இது ரிலேட்டடான ஒரு சம்
பார்க்கலாம். Sorry, before moving on to this one, we will complete this formulas for the regarding the turnover ratio. So inventory turnover ratio முடிஞ்சிச்சு. Next we are going to move on to the trade receivable turnover ratio. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம என்ன ரேஷியோ கண்டுபிடிக்கிறோம். So இங்க என்ன பண்ணணும், trade receivable turnover ratioவை denominator போட்டுக்கணும். மேல போடும்போது revenue from operation தான். Okay. See, the trade receivable ratio என்னன்னா, it compares the credit revenue from operation with the average trade receivables during the period. அதாவது எவ்வளோ velocity of the collection நமக்கு வர வேண்டிய அமௌண்ட்டை calculate பண்றது out of the credit sales. Okay, I'll tell you now. So இப்ப trade receivables அப்படிங்கறதும் we have to consider as average trade receivables தான் நம்ம எடுத்துக்கணும். average trade receivables அப்படின்னா trade receivablesனா என்ன, நமக்கு வந்து out of credit sales when we sell the goods for the credit நமக்கு வந்து அந்த பணம் வந்து ஃபியூச்சர்ல தான் நமக்கு வரும். யார்கிட்ட இருந்து வரும், டெட்டாஸ் கிட்ட இருந்து வரும். சோ ட்ரேட் ரிசீவபிள்ஸ்ங்கிறது டெட்டாஸும் பிளஸ் பில்ஸ் ரிசீவபிள் தான் நமக்கு ட்ரேட் ரிசீவபிள்ஸ். ஓகே, இத வந்து நம்ம ஓப்பனிங் டெட்டாஸ் பிளஸ் க்ளோசிங் டெட்டாஸ் டிவைடட் பை 2, ஓப்பனிங் பில்ஸ் ரிசீவபிள் பிளஸ் க்ளோசிங் பில்ஸ் ரிசீவபிள் டிவைடட் பை 2 போட்டா நமக்கு we get the average trade receivables. இது வந்து நமக்கு இந்த ட்ரேட் ரிசீவபிள்ஸ் எதனால வருது அப்படின்னா only when we sell for the credit. So இந்த revenue from operation ங்கிறது சேல்ஸ்னு தெரியும். அப்ப நம்ம என்ன போடணும் மேல, credit sales. ஓகே, credit revenue from operation divided by trade receivables. ஓகே, இப்போ ஏற்கனவே நம்ம இன்வென்ட்ரிக்கு வந்து அந்த இன்வென்ட்ரி கலெக்ஷன் பீரியட் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். அதே மாதிரி இப்போ இந்த டெட்டாஸ் கிட்ட இருந்து எவ்வளவு மந்த்ல நம்ம அதை கலெக்ட் பண்ணுவோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த டெப்ட் கலெக்ஷன் பீரியட நம்ம கால்குலேட் பண்ணி ஆகணும். சோ அதுவும் இதே மாதிரி தான். டேஸ் ஆர் மந்த்ஸ்ல கேட்டிருந்தாங்கன்னா நம்பர் ஆஃப் டேஸ் ஆர் மந்த்ஸ் இன் a year divided by trade receivable turnover ratio. And we will move on to trade payables. Trade payable அப்படின்னா when we purchase for the credit அப்படின்னா அப்ப அரைஸ் ஆவது தான் இந்த trade payables. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி payable turnover ratio denominator போட்டுக்கோங்க. அத வந்து average trade payable னு போட்டுக்கோங்க. இந்த trade payable எதனால அரைஸ் ஆகுதுன்னா out of net credit purchases. So we can say it as net credit revenue from operations divided by average trade payables. Okay, இந்த credit purchase கண்டுபிடிக்கிறது எப்படின்னா total credit purchaseல இருந்து purchase returns minus பண்ணா we get the net credit purchase. Next, average trade payables எப்படி கண்டுபிடிக்கும். trade payables அப்படிங்கிறது என்ன, trade creditors-உம் bills receivable தான். so இந்த opening trade payables-உம் plus closing trade payables divided by 2 போட்டா we get the average trade payables. ஓகேவா, இது வந்து out of when we make the credit purchase we get this revenue. அதனால net credit purchase divided by average trade payables. trade receivables போது net credit sales by average trade receivables. ஓகே, அதே இதுதான். சோ இது வந்து டெப்ட் கலெக்ஷன் பீரியட் அங்க பார்த்தோம் நம்ம ரிசீவல்ஸ்ல. இப்போ வந்து கிரெடிட் பேமெண்ட் நம்ம எவ்வளவு மந்த்ஸ்ல அதை நம்ம ரிட்டர்ன் ரீபே பண்றோம் அப்படின்னு கால்குலேட் பண்றதுக்கு டேஸ் ஆர் மந்த்ஸ் என்ன கால்குலேட் கேட்டிருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி நம்ம போடணும். நம்பர் ஆஃப் டேஸ் ஆர் மந்த்ஸ் இன் a year divided by trade payables turnover ratio. ஓகே, நமக்கு வரும் ஆன்சர், அதை எடுத்து நம்ம இங்க போடுவோம். நெக்ஸ்ட் the last one is fixed asset turnover ratio. இதுக்கு வந்து ஆவரேஜ் ஃபிக்ஸட் அசெட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதை டினாமினேட்டர்ல போட்டுக்கணும். நியூமரேட்டர்ல இதுக்கு காஸ்ட் தேவை கிடையாது. ரெவன்யூ ஃப்ரம் ஆபரேஷன் சேல்ஸே நம்ம டைரக்டா மேல போடலாம். சோ இப்போ இந்த ஆவரேஜ் ஃபிக்ஸட் அசெட் எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஓப்பனிங் ஃபிக்ஸட் அசெட் பிளஸ் க்ளோசிங் ஃபிக்ஸட் அசெட். இந்த பிசினஸ் வந்து இந்த ஃபிக்ஸட் அசெட்டை எப்படி யூட்டிலைஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த ஃபிக்ஸட் அசெட் டர்ன் ஓவர் ரேஷியோ. So in a nutshell, all the four turnover ratios. Inventory turnover ratio வந்து cost of revenue from operation divided by average inventory turnover. Inventory is nothing but stock. Revenue from operation is nothing but sales. Cost of revenue from operation ங்கிறது வந்து revenue from operation வந்து gross profit minus பண்ணா we get cost of revenue from operation. Next trade receivables. Trade receivable னா நமக்கு debtors
கிட்ட இருந்து வர வேண்டியது. ஓகே, சோ அப்ப எப்போ நமக்கு வரும் அது கிரெடிட் சேல்ஸ் பண்ணாதான். சோ நெட் கிரெடிட் சேல்ஸ் பை ஆவரேஜ் ட்ரேட் ரிசீவபிள் டர்ன் ஓவர் ரேஷியோ. நெக்ஸ்ட் ட்ரேட் பேயபிள்ஸ், நம்ம கிரெடிட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ணாதான் இந்த ட்ரேட் பேயபிள்ஸ் வரும் இல்லையா. சோ நெட் கிரெடிட் பர்ச்சேஸ் டிவைடட் பை ஆவரேஜ் ட்ரேட் பேயபிள்ஸ் டர்ன் ஓவர். ஓகே, நெக்ஸ்ட் பிக்ஸட் அசெட் டர்ன் ஓவர் ரேஷியோ. இது வந்து சேல்ஸ், திஸ் இஸ் நாட் காஸ்ட், ரெவன்யூ ஃப்ரம் ஆபரேஷன் டைரக்டாவே நம்ம சேல்ஸ் அப்படி எடுத்துக்கிறோம். ஆவரேஜ் பிக்ஸட் அசெட்டை கீழே எடுத்துக்கிறோம். ஓகே, திஸ் இஸ் a formula for the turnover ratio. 4 ரேஷியோக்கும். இது தவிர்த்து இந்த மூணுத்துக்கும் நமக்கு வந்து என்னன்னா அந்த டெப்ட் கலெக்ஷன் பீரியட், கிரெடிட் பேமெண்ட் பீரியட், இன்வென்ட்ரி கலெக்ஷன் பீரியட் அப்படின்னு இது மூணுத்துக்கும் நம்ம எக்ஸ்ட்ராவா ஒன்று கண்டுபிடிப்போம். திஸ் இஸ் நாட் இன் த கேஸ் ஆஃப் பிக்ஸட் அசெட். ஓகே, ஹோப் யூ ஆர் கிளியர் வித் திஸ். இந்த ஃபார்முலாஸை கொஞ்சம் கிளியரா ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் மாடியூல்ல நம்ம சம்ஸ் பார்க்கலாம். ஓகே.